வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. வெல்கம் டு த ஷோ பிடாக். என்ன பிடாக், எல்லா டீமையும் அலசி ஆராய்ஞ்சு எல்லாம் பண்ணியாச்சு. பாக்கி கோஹோஸ்ட் அவங்கள விட்டுட்டோமே. ஸ்ரீலங்கா டீமை இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சு எங்கெங்க ஸ்ட்ரென்த், எங்கெங்க வீக்னஸ், என்ன அவங்க கண்டிஷன்ஸ் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறாங்க எல்லாத்தையுமே பீடாக் அலசி ஆராய்ஞ்சு எல்லாம் பண்ண போறாரு. பிடாக், ஸ்ரீலங்கா டீம் பாத்தீங்களா? என்ன எப்படி இருக்கு? எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீங்க இந்த ஸ்குவாட படிங்க முதல்ல. அதுக்கப்புறம் பிளேயிங் காம்பினேஷன் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்க. அந்த ஸ்குவாட முதல்ல படிங்க. ரைட், ஸ்குவாட படிச்சிடுறேன். பத்தும் நிசங்கா, கமில் மிஷாரா, பவன் ரத்நாயகே, குஷல் மெண்டிஸ், குஷல் ஜனித் பெரேரா, தசுன் சனகா கேப்டன், கமிந்து மெண்டிஸ், சரித் அசலங்கா, ஜனித் லியனாகே, வனிந்து ஹசரங்கா, துனித் வெலாலகே, மகேஷ் தீக்ஷனா, துஷ்மந்தா சமீரா, மதீஷா பத்திரானா, இஷான் மலிங்கா. ஸோ இப்ப டீமை படிச்சுட்டீங்க. அதாவது ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் வந்துட்டு இவங்க எப்படி கடைசியா இவங்க வந்தார் விநாயக்ன்ற மாதிரி இவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல தனஞ்சயா டி சில்வா ஹஸ் பீன் ரீப்ளேஸ்ட் பை காமிந்து மெண்டிஸ். என்னை பொறுத்த வரைக்கும் காமிந்து மெண்டிஸ் வந்து ஒயிட் பால்ல டெஸ்ட் கிரிக்கெட்லயே நல்லா ஆடினாரு. ஆம்பி டெக்ஸ்டர்ஸ் வேற. எதனால வந்து அவர் அப்படியே சைட் லைன் பண்ணாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியல. வேர்ல்டு கப் கடைசி நிமிஷத்துல ஒரு பிளேயரை அவ்வளோ பெரிய ஈவெண்ட்ல டிராப் பண்ணிட்டு கொண்டு வரீங்க. ஈவன் தோ இஸ் அ குவாலிட்டி பிளேயர், அது எந்த அளவுக்கு அவரோட மைண்ட் செட் அஃபெக்ட் பண்ணும் தெரியாது. ஸோ இவங்களோட பிளேயிங் லெவல் எப்படின்னு பார்த்தா 10 இல்லை 11 நிசாங்கா அவர் கையில தான் இருக்கு. இஸ் கோயிங் டு ஓபன் வித் த ப்ராமிசிங் காமில் மிஷாரா. ரொம்ப நல்லா ஆடுறாரு, சந்தேகம் இல்லை. ஃபாலோட் பை குஷால் மெண்டிஸ். அவர் வந்து என்ன சொல்றது, ஈ கேன் டேக் த கேம் அவே இன் நோ டைம். அவங்க எப்படி போவாங்கன்னா நம்பர் 4 கமிந்து மெண்டிஸை கொண்டாந்துட்டு நம்பர் 5 சரித் அசலங்கா, நம்பர் 6 ஜெனித் லேனகே, 7 கேப்டன் தாசுன் சானகா, followed by the spin twins வனிந்து ஹசரங்கா, மகேஷ் தீக்ஷானா, மத்திஷா பத்திரானா. அதுக்கப்புறம் இந்த 11 டாஸ் அப் இஸ் கோயிங் டு பி இஷான் மலிங்கா ஆர் துஷ்மந்தா சமீரா. துஷ்மந்தா சமீரா போன மேட்ச் நல்லா போட்டாரு. ஆனா அந்த கொலம்போ கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பேசோட இந்த நிறைய சரக்கு இருக்கிற ஸ்லோ டெலிவரி போடுறது, ஃபீட் யார்க்கர்ஸ் போடுறது, வேரியேஷன்ஸ் இருக்கிற போலர்ஸ் தான் வந்து பெட்டரா சூட் ஆகுன்றதுனால ஐ ஃபீல் அவர் ஷோல்டரை பிடிச்சிட்டு போயிட்டாரு. குவாட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஐ திங்க் த மெடிக்கல் டீம் வுட் ஹவ் செட் வில் பி ஃபிட் அண்ட் அப் அண்ட் ரன்னிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் கேம்ன்றதுனால தான் இஷான் மலிங்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அவங்களோட பிளேயிங் லெவனா இருக்கும். இந்த பேக்கப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கமில் மிஷாராக்கு பதிலா குஷால் பெரேராவை வச்சிருக்காங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான ஒரு இது. ஏன்னா வந்துட்டு அவரு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனு, கொஞ்சம் பிளம்பாயன் பிளேயரு. இது ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கார் கமில் மிஷாரா. பட் ஒன்லி திங் இஸ் அவர் இன்னும் வந்துட்டு அவரோட இடத்த சிமெண்ட் பண்ணல. அதுக்கு ஒரு பேக்கப் வேணும்னு நான் என்ன சொல்றேன், நம்பர் 4ல காமிந்து மெண்டிஸ் தான் ஆடுவாருன்னு. ஏன்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் தட் எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷன், இன்னொரு லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன். அதுக்கு பதில தான் இந்த பவன் ரத்நாயக்கை வச்சிருக்காங்க. சூப்பர் பிளேயர் அவரும். கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஸ்பின் அப்படி இப்படி போடுவாரு. பட் அது இந்த லெவலுக்கு தேருமான்னு தெரியாது. ஆனா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு அதுக்கு ஒரு பேக்கப். காமிந்து மெண்டிஸ் இஸ் ஆல்சோ சம்மன் ஹூ ஜஸ்ட் பீன் அனௌன்ஸ் அஸ் அ லாஸ்ட் டைம் ஸ்டாப் கேப் ரீப்ளேஸ்மெண்ட். இன்னொன்னு என்னன்னா, இப்படி யோசிப்பாங்க நம்பர் 6ல இந்த ஜனித் லேனகே எப்படின்னா ஒரு அப்படியே கொஞ்சம் மீடியம் பேஸ் போடுவாரு. பேட்டிங் வந்து பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. ஒருவேளை அவருக்கு பதிலா துரித் வெள்ளலகே கொண்டு வந்து இன்னொரு ஸ்பின் போலிங் ஆப்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணலாமா? இப்ப துரித் வெள்ளலகேவை லியனகேக்கு பதிலா கொண்டு வந்துட்டாங்கன்னா மெண்டிஸை உட்காத்தி வச்சுட்டு பவன் ரத்நாயக்க உள்ள எடுத்துட்டு வந்துருவாங்க. தே வாட் ஹேவ் அ பியூர் பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் போவாங்க. இப்படி போனாங்கன்னா அப்புறம் துஷ்மந்தா சமீரா இஸ் கோயிங் டு பி தி பேக்கப் ஃபார் இஷான் மலிங்கா. இஷான் மலிங்கா இஸ் சம்மன் ஹூ இஸ் கோயிங் டு பி a டபுள் டியூட்டி bowler. பவர் பிளேலயும் போடுவாரு, டெத் ஓவர்ஸ் இஸ் காட் லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ். பத்திரனாவை டபுள் டியூட்டி போலரா தான் அவங்க யூஸ் பண்றாங்க. சானக்கா வில் பி த தேர்ட் சீம் போலிங் ஆப்ஷன். அவங்க அப்படிதான் போவாங்க கொலம்போல. சீசன்ட் ஸ்பின் ட்வின்ஸ். போடுறாரு. ஆமா, உங்களுக்கு வந்து தீக்ஷானா as well as வனிந்து ஹசரங்கா 2 பேர் இருக்காங்க. இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒரே ஒரு கேள்வி எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, அந்த லியனகேக்கு பதிலா வெள்ளலகேவை ஆடினா வெள்ளலகே கேன் ஆல்சோ பேட். எஸ் ரெஸ்கியூட் ஸ்ரீலங்கா ஃப்ரம் மெனி டஃப் சிச்சுவேஷன்ஸ். குவாலிட்டி 4 ஓவர்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி யோசிப்பாங்க. நான் காமிந்து மெண்டிஸ் இருந்தா அவரே போலரா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப இவங்களுக்கு என்னன்னா ஒரே ஒரு பிரச்சனை, அந்த டாப் 3ல இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு காமில் மிஷாரா, கிளாசி பத்தும் நிசாங்கா, கிளாசி எக்ஸ்ப்ளோசிவ் குஷால் மெண்டிஸ்.
ஒரு 23 for 2 3.2 ஓவர்ஸ்ல ஆனாங்க அப்படின்னா, இப்ப உங்களுக்கு பவன் ரத்நாயக்கேவா இருக்கட்டும், இல்லைன்னா காமிந்து மெண்டிஸா இருக்கட்டும். பவன் ரத்நாயக்கே இப்பதான் புதுசா வந்திருக்காரு, காமிந்து மெண்டிஸை டிராப் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் கிடையாது, பட் ஸ்கில்டு பிளேயர். ஃபாலோட் பை சரித் தசலங்கா, வெரி குட் பிளேயர், சர்டிஃபைடு மேட்ச் வினரா தெரியாது. அதுக்கப்புறம் ஜனித் லியனகே, சர்டிஃபைடு மேட்ச் வினரா தெரியாது. தாசுன் தெரியாது. ஷனகா இஸ் குட் enough with the bat. கேன் he win games with the bat தெரியாது. வனிந்து வசரங்கா இன்டர்நேஷனல் லெவல்ல கேன் he beef up with his batting தெரியாது. ஸோ அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பேட்டிங் லைனப் இந்த மாதிரி இருக்கு. அவங்களோட போலிங் பாத்தீங்கன்னா, இஷான் மலிங்கா இஸ் கோயிங் டு ஓபன் த போலிங் வித் பத்திரானா. பத்திரானா பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்ணலைன்னா, தீக்ஷானா வந்து எப்படி ஆயிட்டாருன்னா, இப்போ ஒரு 4 ஓவர்ல ஒரு 29 போலர் ஆயிட்டாரு ஒழிய, இஸ் நாட் சமோன் இஸ் கோயிங் டு ரன் த்ரூ யுவர் பேட்டிங். அசரங்கா ஒரு 2 விக்கெட் எடுத்தாலும் ஒரு 4 ஓவர்ல 37 போயிடுது. இஸ் தட் கைண்ட் ஆஃப் அன் அட்டாக்கிங் போலர். அப்படிங்கும் போது இவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு என்ன சொல்றது, திஸ் இஸ் ஹவு தே ஆர் பேனிங் அப்பான் வேர். ஐயோ, இவங்க வெஸ்ட் இண்டீஸ் பாருங்க, அவங்க வந்து ஒரு 2700 ரன் அடிக்கணும். 2700 அடிச்சா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க போலிங் அந்த மாதிரி இருக்கு. அந்த 2700 அடிக்கிறதுக்கு ஃபயர் பவர் இருக்கு. ஓகே, போலிங் இல்ல. பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா பேட்டிங் கொஞ்சம் பிரச்சனை, பட் போலிங் கேன் ரியலி டாக் இன் கொலம்போ. இப்ப இவங்களை நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, வித் தேர் பேட்டிங் கேன் தே புல்டோஸ் அதர்ஸ் தெரியாது. கேன் தே போலிங், கேன் தே புல்டோசஸ். த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் 128 ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால ஆடுறாங்க, இங்கிலாந்து அகேன்ஸ்டா சேஸ் பண்ண முடியல அவங்களால. போலிங்ல உங்களுக்கு சின்ன டார்கெட் ஒரு 151 அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 151ன்றது ஒரு மாதிரி பயப்பட முடியாத ஸ்கோர். கொலம்போல தப்பட்டி இருந்தா டிஃபெண்ட் பண்ணிடலாம் நீங்க. ஆனா அந்த 151 டிஃபெண்ட் பண்றதுக்கு த்ரெட்டனிங் போலர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, எக்கனாமிக்கல் போலர்ஸ் எவ்வளவு இருக்காங்க தெரியாது. அப்படின்றதுனால இவங்க என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுவாங்க, இதுல இருந்து சந்தேகமும் கிடையாது. சூப்பர் ரைட்ஸ்ல கஷ்டப்படுவாங்க. நான் வந்து சூப்பர் ரைட்ஸ் எலிமினேஷன்றேன். இப்ப நீங்க இந்த பிளேயிங் காம்பினேஷனை பத்தியும் உங்களோட இது என்ன, இவங்க சூப்பர் எயிட்ஸை தாண்டி போவாங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எலிமினேட் ஆவாங்களா, இல்ல செமிஃபைனல் போவாங்களா, கப்பை ஜெயிப்பாங்களான்னு உங்க எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. பியூட்டிஃபுல்லா சமப் பண்ணீங்க. எனக்கு என்னன்னா, அதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்குவாட பார்க்கும் போதே ரொம்ப ஸ்பின் ஹெவியா இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது குஷால் பெரராவையும் உங்க ஆளு ரோல்ஸ் ராய்ஸ் பத்தும் நிசங்காவையும் விட்டா அடிக்கிறதுக்கு ஆளே இல்ல. அடிப்பாங்களா அதுவும் நீங்க சொன்ன மாதிரி தெரியாது. சோ இதுல என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பின் அட்டாக் வச்சு அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ் கோ ஹோஸ்டா இருக்காங்க பீடாக். இப்ப எனக்கு சொல்லுங்க, நீங்க நிறைய இன்டர்நேஷனல் டீமோட ஒர்க் பண்ணிருப்பீங்க. இதுதான்ப்பா ஸ்குவாடு, இவ்வளவுதான் இருக்கு என்கிட்ட, சரக்கு இவ்வளவுதான், ஆனா சூப்பர் எயிட்டுக்குள்ள போகணும், எப்படியாவது உள்ள போகணும் அப்படின்னு என்ன ஸ்ட்ராட்டஜில வருவாங்க பீடாக்? எவ்வளவு நீங்க சொல்லிட்டீங்க இந்த மாதிரி சூப்பர் எயிட் எலிமினேஷன் நடக்கும்னு சொல்லிட்டீங்க, உங்களோட ப்ரெடிக்ஷனை கொடுத்துட்டீங்க. என்ன மாதிரி இத இப்போ லசித் மலிங்கா போலிங் கோச்சா இருக்காரு. சோ அவங்க போலிங்கை வச்சுதான் ஏதாவது அவங்களுக்கு உள்ள பிளான் பண்ணணும். நீங்க 180 இல்ல ஒரு 160 அடிங்கப்பா நாங்க போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஸ்பின் வச்சிருக்காங்க டெஃபினட்டா. பிளஸ் இவர் வேற ஃபார்முக்கு வராரு, நம்மால பத்திரானா வேற ஃபார்முக்கு வராரு. அதுக்கப்புறம் இஷான் மலிங்கா டீசென்டா போடுறாரு. இவர் வந்து ஒரு 5-4 எடுத்திருக்காரு லாஸ்ட் கேம் வந்து சமீரா. சோ போலிங் ஹெவியா இருக்கு அண்ட் ஸ்பின் ஹெவியா இருக்கு. இது வந்து ஹவு டஸ் இட் கோயிங் டு பிளே வெல் ஃபார் ஸ்ரீலங்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க பீடாக்? எப்படி அதை பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. தே ஹேவ் த கெப்பாசிட்டி ஆன் தேர் டே டு டிஃபெண்ட் 160, பட் டு தே ஹேவ் த கெப்பாசிட்டி டு சேஸ் 165 இன் த டஃப் கண்டிஷன்ஸ்? ஐ டோன்ட் நோ. டேல் ஸ்டெயின் மாதிரி சொல்றான், ஐ டோன்ட் நோ. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, இப்ப இவங்க 2 பேருமே வந்துட்டு பத்தும் நிசாங்காவும் குஷால் மெண்டிஸும் அக்ரஸிவ் ரூட்டை எடுக்கிறாங்க, எடுத்த உடனே அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப மத்த டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 6 நம்பர் 7ல ஒரு கடோத்கஜன் இருப்பான். இந்தியால ஒரு சிவம் தூபே, இந்த பாகிஸ்தான்ல வந்து கடோத்கஜன் நிறைய பேர் கோவப்படுவாங்க. உஸ்மான் கான் அவர் கண்டபடி அடிப்பாரு, பட்டுச்சுன்னா கண்டபடி அடிப்பாரு. ஆஸ்திரேலியால ஒரு டீம் டேவிட், ஜெமி ஓவர்டன் இங்கிலாந்துக்கு அப்படியே நின்ன இடத்துல இருந்து மசல் பண்ணி 6 அடிக்கிறதுக்கு. இப்ப நான் வந்து இவங்களோட லேட்டர் ஆர்டரை வந்து இப்ப நான் ப்ராபபிள் லேட் ஆர்டர் அது மாறாது. அதாவது நம்பர் 5 சரித் தசலங்கா. ஓகே, அவரால் வந்து ஒரு 5 ஓவர்ல ஒரு 63 ரன் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னா அவருக்கு ஸ்கில் இருக்கு. யூ கேனாட் புட் யுவர் மணி ஆன்,
similar case is what with லியனகே, தாசன் ஷானக்கா, ஹன்பனிந்து வாசரங்கா அப்படிங்கும் போது இவங்களோட ஒரே சான்ஸ் என்னன்னா, இப்ப ஆவரேஜ் ஸ்கோர் இந்த பிச்சை பாக்குறீங்க ஒரு 163. இப்ப நான் ட்வீட்லாம் பண்ணும்போது அது மாதிரி போடுவேன், 163, 167. நிறைய பேருக்கு யோ அதை ரவுண்ட் பண்ணி 170 போடாயா அப்படின்னு அப்படி போடுவேன். அந்த இன்னொன்னே ஒண்ணு சொல்றேன், ஆவரேஜ் மீன் ஸ்கோர் அப்படின்னு எல்லா கிரவுண்டுக்கும் இருக்கும். அதை விட 14 ரன் நீங்க கூட அடிச்சீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ 70% ஆஃப் சான்ஸ் டு வின். 28 ரன் நீங்க கூட அடிச்சீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ 90% ஆஃப் சான்ஸ் டு வின். 100% கிரிக்கெட்ல எதுவுமே சொல்ல முடியாது. 240 அடிச்சிருப்பீங்க, சேஸ் பண்ண முடியாது, திருப்பி அடிச்சிருவாங்க. ஸோ தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் ஸ்போர்ட்டுங்கும் போது இவ்வளவு அடிச்சா நீ ஜெயிச்சலாம்னு சொல்லவே முடியாது. இப்போ கொலம்போல என்னை பொறுத்த வரைக்கும் 155 நீங்க அடிச்சீங்கன்னா ட்ரெடிஷனல் கொலம்போ பிச்சில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சேஸ். இப்ப இவங்களோட போலிங்னு நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு, டீத் இல்ல இவங்க போலிங்ல அப்படின்றதுனால they have to find a way to score between 170 to 180 in the super 8s. இங்க உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல அசோசியேட் நேஷன்ஸ் அவங்களாம் நான் வந்து குறைச்சி இடம் போடல, பாவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அவங்களுக்குலாம் அட்ஜஸ்ட் பண்றது. அருட்டு புரோட்டன் கொலம்போல வந்து நீங்க திரும்பும் போது ஸோ மற்ற டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவே ஒரு சில டீம்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ரீசெண்ட் இது பாத்தீங்கன்னா இங்கிலாந்து உங்களுக்கு. அப்படிங்கும் போது நீங்க எப்படி யோசிக்கணும், பாகிஸ்தான் வரப்போறான், அவங்களுக்கு சூப்பர் 8ல பாகிஸ்தான் வருவான், பாகிஸ்தான் குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். பாகிஸ்தான் இந்தியாலாம் ஸ்பின்ன வச்செல்லாம் நீங்க வந்து ஆட்டம் காட்ட முடியாது. இவங்களுக்கு வந்து மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ். இப்ப தீக்ஷனா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரா இருந்தாரு, அவரை டீகோட் பண்ணிட்டாங்க. இப்ப மத்தவங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்ண வருண் சக்கரவர்த்தியோ மத்தவங்க எல்லாம் இப்ப இந்த அல்லா கசன் பாரு, முஜிபுர் ரஹ்மான் அவங்க எல்லாம் வந்து ஒரு டென்ட் கிரியேட் பண்றாங்க. இந்த டென்ட் கிரியேட் பண்ண மாட்டேன்றாரு, 4 ஓவர் 27 போட்டுறாரு, விக்கெட் எடுக்க மாட்டேன்றாரு. அப்படிங்கும் போது இந்த ஆவரேஜ் மீன் ஸ்கோரை விட ஒரு 23ல இருந்து 28 ரன் இவங்க அடிக்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்கு எப்படி வந்துட்டு ரோல் டெபினிஷன் கொடுக்கணும். இப்ப இவங்களுக்கு ஓகே டாப் 3ல 2 பேரும் மோதாதீங்க, மெண்டிஸ் நீயும் மோதாத, நிசாங்கா நீயும் மோதாத. இப்ப நீங்க 2 பேரும் ஒன்னா ஆடுறீங்க. இப்போ மிஷாரா அவுட் ஆயிட்டாரு, மெண்டிஸ் உள்ள போறாருன்னா நிசாங்கா ஒரு ஃப்ளோல இருக்காருன்னா நீ மோது, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். சோ அவங்க 2 பேரும் ஒன் ஆஃப் தெம் ஹேஸ் டு பேட் அட்லீஸ்ட் 12 to 13 overs for this to become a reality. அதை தான் நான் அந்த ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவேன். ஓகே போலர்ஸ் வச்சு நான் ஏமாத்தி ஓட்டிடுவேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனை சுருன்னு போட்டு எனக்கு அந்த 25, 23, 25 ரன் நான் கூட அடிக்கணும். இப்படிதான் நான் இது பண்ணுவேன். இந்த கடைசியில நான் சொன்ன அந்த 5, 6, 7 கடைசி ஒரு 3.5 ஓவர்ல தான் வரணும். அவங்க 16.3 ஓவர்ஸ்ல வந்து ஸ்டெபிலிட்டி ஜாப் அவன் பண்ணக்கூடாது, வந்தோடனே டப்பு டிப்புன்னு அடிக்கணும். அப்படி நான் செட் பண்ணணும்னா இந்த டாப் 2க்கு நான் வந்து ரோல் கொடுத்துடணும். எல்லாரும் மோதுங்கன்னு வேலைக்கு ஆகாது. எப்ப நீங்க மோதுவீங்க, வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு நம்பர் 10ல உங்களுக்கு மேத்யூ ஃபோர்டு வந்தாருன்னா நீங்க மோதலாம். இது ஜஃப்ரா ஆர்ச்சர் நம்பர் 10 இங்கிலாந்து நீங்க மோதலாம். இந்தியா பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றதுன்னே யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்க மோதலாம். உங்க டீம் இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு பேட்டிங் லைனை வச்சிருக்கீங்க, அது அப்படியே விழத்துக்கு சான்ஸ் இருக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப் ரோல் டெபினிஷன் ஃபார் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், ரோயல் மிடில் ஆர்டர் கொடுத்தா அந்த 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தென் தே கேன் ரியலி see and they really feel that they can win. சூப்பரா சொன்னீங்க. இந்த குரூப்பிங் பார்க்கலாம். ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, அயர்லாந்து, ஜிம்பாப்வே, ஒமான், இதுல 3 கேம் கேரண்டியா ஜெயிக்கணும். அதாவது கேரண்டியா ஜெயிச்சிருவாங்கன்னு நம்புறோம். இதுல ஆஸ்திரேலியா ஆல்ரெடி பாகிஸ்தான்ல போய் செமையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸ்பின் ஆட தெரியாம இப்படி எல்லாம் கை காட்டினாரு கிரீனு. சோ அது என்ன போடுறாருன்னே தெரியாம அந்த மாதிரி இவங்க 2 பேர் போடுவாங்க இங்க. சோ is there any chance for Sri Lanka to upset the mighty Australians in the group stage? ஏதாவது do you see anywhere that இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒருவேளை ஒரு 160 எங்கேயாவது தெரியாம அடிச்சிட்டாங்கன்னா, இல்ல 170 தெரியாம அடிச்சிட்டாங்கன்னா, is there a chance that they can defend this total against this Australian team? ஸ்பின் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பீடா, நீங்க சொல்லுங்க. அதுல எந்த சந்தேகம் 170 அடிச்சா டெஃபினட்டா சான்ஸ் இருக்கு. ஆஸ்திரேலியால யாரும் போய் 2 பால் அடி திரும்புதுன்னா டிஃபன்லாம் உடனே நம்ம ஆளுங்க அடிப்பாங்களா? ஆனா அததான் கேள்வி. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க நல்ல கேள்வியா கேட்டீங்க. ஸ்டார்க் ரிட்டையர் ஆயிட்டாரு, பேட் கமின்ஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், ஹேசல்வுட் இஸ் நாட் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் த இனிஷியல் ஸ்டேஜஸ். ஜாடம் ஜாம்பா இஸ் ஜஸ்ட் நர்சிங் எ கிரேட் 2 groin injury. ஓகே இதை வச்சுதான் அவங்க ஷான் அபட்டை ஸ்டாண்ட் பை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஷான் அபட்டு அவங்களோட போலிங் பாத்தீங்கன்னா சேவியர் பாட்லெட், ஷான் அபட்டு, பென் டார்ஷுவஸ், மேத்யூ கூனமேன், இதை வச்சு மேக்ஸ்வெல், இதை வச்சுதான் போவாங்க. எனக்கு என்னன்னா என்னோட இதுபடி they will not find any problem in the first fixtures. ஓகே ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ் தாண்டிடுவாங்க.
இன்னொன்னும் இதுல கேரி ஓவர் பாயிண்ட் கிடையாது, அது தெரியல உங்களுக்கு. தெர் இஸ் நோ கேரி ஓவர் பாயிண்ட்ஸ். இப்ப நீங்க ஆஸ்திரேலியாவை ஓ ஜெயிச்சு குரூப்பை நீங்க டாப் பண்ணீங்கனாலும், அண்டர் 19 வேர்ல்ட் கப் பாருங்க, குரூப்பை நீங்க முடிச்சிட்டு ஆ உங்க குரூப்ல இருந்து யார் வராங்களோ அந்த 2 பாயிண்ட் டேக் இட் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ். T20 வேர்ல்ட் கப்ல கேரி ஓவர் பாயிண்ட் கிடையாது. நீங்க கேரியோ 4க்கு 4 ஜெயிச்சாலும் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 0 இன் சூப்பர் 8. ஓகே. சோ அப்ப உங்களுக்கு யார் வருவான்? அந்த குரூப்ல யார் இருக்காங்க? சூப்பர் 8ல அவனுக்கு பாகிஸ்தான், இங்கிலாந்து, நியூசிலாந்து வருவான். ஸ்ரீலங்காக்கு பாகிஸ்தான், இங்கிலாந்து, நியூசிலாந்து. ஓகே. அப்படிங்கும் போது உங்களுக்கு என்னன்னா, இங்கிலாந்து வந்து பயங்கரமா செட் பண்ணிட்டு இருக்கான் பேட்டிங்க, இப்பதான் ஜெயிச்சிருக்கான் அவங்கள. நியூசிலாண்டும் பாத்தீங்கன்னா அவங்க ஆமா போலிங் டேர்ம்ஸ் இல்லையோட பிரிக்கிறாங்க அவங்க பேட்டிங்க. அங்கதான் உங்களுக்கு என்ன ஆகும்? தே மைட் பி அவுட் டன் பை தி பவர் ஆஃப் திஸ் கைஸ். பாகிஸ்தான் எப்படின்னா பேட்டிங்கும் 50-50, போலிங்கும் 50-50 அவங்களுக்கு. ஓகே. இப்ப நீங்க ஒரு 145 பாகிஸ்தான் அடிச்சு திருப்பி அடிச்சிருவாங்க, கொலாப்ஸ்லாம் மாட்டாங்க. பாகிஸ்தானை நீங்க தோக்கடிக்கணும்னா 175 அடிச்சா போறோம். 2 இன்னிங்ஸ் கொடுத்தா கொஞ்சம் சான்ஸ் இருக்கு அவங்க சேஸ் பண்றதுக்கு. கொடுக்க மாட்டாங்க 2 இன்னிங்ஸ், ரூல் படி ஒரே ஒரு இன்னிங்ஸ் தான். அதனால இவங்களுக்கு வந்து நான் கேட்கிற கேள்வி, ஃபர்ஸ்ட் இதுல ஆஸ்திரேலியாவோட அவன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் டசன்ட் மேட்டர். அவங்க என்ன பொறுத்த வரைக்கும், நான் நாட் டேக்கிங் ஓமான் லைட்லி, ஐம் நாட் டேக்கிங் அயர்லாந்து லைட்லி, பட் ஸ்ரீலங்கா ஆர் எக்ஸ்பெக்டட் டு பீட் தெம் வித் ஹோம் கண்டிஷன்ஸ் அண்ட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் ரவுண்ட்ல இப்ப நான் சொல்றேன் ப்ராபபிள் ஆப்பனன்ட்ஸ், ஏன்னா சீடிங்ஸ் படி வரும். நீங்க எங்க முடிக்கிறீங்கன்றது கணக்கு கிடையாது. சீடிங்ஸ் படி தே வில் பி பிட்டட் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான். அங்க கஷ்டப்படுவாங்க. அதான் என்ன சொல்ற, நாட் டாக்கிங் நெகட்டிவ் அபவுட் எனி டீம், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். தே மைட் ஸ்ட்ரகிள் டு ப்ராக்ரஸ் டு செமிஃபைனல்ஸ் ஃப்ரம் சூப்பர் 8. நீங்க அதை என்ன நினைக்கிறீங்க? இல்ல இப்படா எனக்கு என்னமோ அவங்க உள்ள போவாங்கன்னு தோணுதுன்றீங்க? இல்ல எனக்கு என்னமோ உள்ள போவாங்கன்னு தோணுது பீடாக். ஏன் சொல்றேன்னா, நம்ம ஏசியா கப்லயே கொஞ்சம் அவங்கள லைட்டா அண்டர் எஸ்டிமேட் பண்ணோம். இந்தியாவோட சூப்பரா ஆடினாங்க. நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய ஓட்டைகள் இருக்கு அந்த டீம்ல. நீங்க சொன்ன மாதிரி 2 இன்னிங்ஸ் ஆடக்கூடிய அளவுக்கு பேட்டிங்கும் இருக்கு. அதெல்லாம் வந்து கண்டிப்பா அன்அக்செப்டபிளா ஒத்துண்டே ஆகணும். ஸோ அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் எனக்கு என்ன ஒண்ணுன்னா, அவங்க ஹோம்ல ஆடுறாங்க. வில் இட் டெஃபினெட்லி பே அட்வான்டேஜ்? டெஃபினெட்லி எஸ். பட் எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கும்னு நான் கேட்கிறேன். ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்லயே கேன் பி சி த பால் ஸ்பின் டூ மச்? கண்டிஷன்ஸ் வைஸ் நான் கேட்கிறேன். இப்ப அந்த மாதிரி ஆஸ்திரேலியா எங்கேயாவது அப்செட் ஆகி வந்தாங்கன்னா, அதை விட ஒரு பெரிய அந்த டோர்னமெண்ட்டே ஒரு ஓப்பன் ஆயிடும். இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு டீம் வந்து ஆஸ்திரேலியாவை அப்செட் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்கு, எக்ஸப்ட் ஃபார் தட் பேட்டிங். 160 170 அடிக்கிற அளவுக்கு பேட்டிங்கை மட்டும் அவங்க தேத்திட்டாங்கன்னா, டெஃபினட்டா இட் இஸ் கோயிங் டு பி a வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் குரூப் ஸ்டேஜ் கேமே நான் சொல்றேன். அதுக்கப்புறம் சூப்பர் 8க்குள்ள போகும்போது நிறைய கடோத் கஜர்லாம் வராங்க. ஆனா நீங்க அநியாயமா வந்து பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஸ்ரீலங்கா 175 அடிப்பாங்கன்னு சொன்னீங்களா பீடா? நீங்க சொல்ற மாதிரியே கேட்கிறேன். மனசாட்சி எங்கேயாவது கடன் வாங்கி கொடுத்துட்டு எங்கேயாவது அடகு வச்சுட்டு வந்து பேசுறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே பீடா. இல்ல இப்ப என்னோட கேள்வி, நான் வந்து அவங்க சூப்பர் 8ல கஷ்டப்படுவாங்க, ப்ராக்ரஸ் ஆக மாட்டேன்றேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஹோம் அட்வான்டேஜ்ன்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், பர்டிகுலர்லி இந்த ஷார்ட்டர் ஃபார்மேட். இன்னொன்னு என்னன்னா, இந்தியால அவங்க 5 T20 நியூசிலாந்து கொடுத்தது எதுவுமே வந்துட்டு பாட்டாலாம் கிடையாது, ஸ்லோ பாட்டா. ஆனா பால் திரும்பல. இங்க திரும்பும் பிரேமதாசால கொலம்போல திரும்பும் பால், பெரிய கிரவுண்ட் வேற திரும்பும். அதனால அவங்களுக்கு அதுக்கு சூட் ஆகும். பட் இருந்தாலும் எனக்கு என்னன்னா, ஆல்ரெடி இந்த பேட்டிங் டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் டூ ஹெவிலி and the power hitters have not really stepped up போது it will be on a slow low scoring pitches. இன்னும் வந்து it's going to be a disadvantage for a team which doesn't have the firepower with the batன்றதுனால சூப்பர் 8ஸ்ல மாட்டிப்பாங்கன்றேன். நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, சூப்பர் 8 தாண்டி செமிஃபைனல்ஸ் போவாங்களா இல்ல சூப்பர் 8ஸ்ல மாட்டிப்பாங்களா? சூப்பர் 8ல மாட்டிப்பாங்க பீடா. நான் ஒத்துண்டுதான் ஆகணும். நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன் கொஞ்சம் முட்டு கொடுக்கலான்னு, இப்படி கணக்கு போட்டு பார்த்தேன். கஷ்டம் தான், சூப்பர் 8ல தாண்டது ரொம்ப கஷ்டம் தான். நீங்க என்ன பீடா, உங்களோட டாப் 4 டீம்ஸ்? அது ரொம்ப ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் தான், பட் டாப் 4 டீம்ஸ் என்ன பீடா நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து டாப் 4 டீம்ஸ் இந்த சீடிங்ஸ் பத்தி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. சோ இந்த குரூப்ல இருந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இங்கிலாந்து அண்ட் பாகிஸ்தான் டு கெட் த்ரூ. இந்த குரூப்ல இருந்து அந்த குரூப் தான் வந்துட்டு ஆஸ்திரேலியா, இந்தியா, அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க.
நியூசிலாந்து இருக்காங்க. எனக்கு என்னமோ நியூசிலாந்து இல்ல 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 நியூசிலாந்து இல்ல, ஆஸ்திரேலியா, சவுத் வெஸ்ட் இண்டீஸா? ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா. எனக்கு என்னமோ இந்த பாசத்துல எல்லாம் நான் சொல்லல. ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து அண்ட் பாகிஸ்தான் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் நான் நினைக்கிறேன். நியூசிலாந்து எனக்கு விடுறதுக்கு மனசே இல்லை. பட் எனக்கு என்னமோ இதுல வந்து பாகிஸ்தானோட ஸ்பின் அட்டாக், அவங்க திருப்பியும் சொல்றேன், தாரிக்கு, அப்ரார் அஹமடு, நவாஸ், ஷாதாப் கான் பழைய மாதிரி போடுறாரு. அந்த மாதிரி அவர் போட்டுட்டாருன்னா, இந்த ஸ்லோ பிச்சஸ் திருப்புளி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 150 அப்படின்றது எழுதி வச்ச ஒரு இது பாகிஸ்தானுக்கு. இல்லைன்னா இதே இந்தியாவுக்கு பாகிஸ்தான் வந்திருந்தாங்க அப்படின்னா சூப்பர் எயிட்ஸ்லயே மாட்டி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே மாட்டிருப்பாங்கன்னு சொல்லுவேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, பிகாஸ் ஆஃப் த ஸ்பின் டேங்க் வாட் தேவ் காட்டுன்றதுனால. என்ன பொறுத்த வரைக்கும் என்னமோ எனக்கு தோணுது இந்தியா, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க வந்துட்டு உங்களோட டாப் 4 எதுவா இருக்கும்னு சொல்லுங்க, முடிச்சுக்கலாம் மேட்டர். என்னோட டாப் 4 சொல்றேன். பட் ஆனா நீங்க வந்து மைட்டி ஆசிஸ் வந்து வேர்ல்டு கப்ல இவ்வளவு லோவா எடை போடுறது எனக்கு சந்தேகம் இல்ல. நான் வந்து மைட்டி ஆசிஸை எடுத்துன்னு போறேன். செமிஃபைனல்ஸ்குள்ள இருக்காங்க இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து. தீஸ் ஆர் மை 4 டீம்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா வராது கண்ணா, ஒரே குரூப்ல இருக்காங்க. ஓ சாரி, இந்தியா இந்தியா, இந்தியா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா அந்த குரூப். சாரி இந்தியா ஆஸ்திரேலியா அந்த குரூப். மேபி பாகிஸ்தான் இங்கிலாந்து தென். அதத்தான் நான் சொல்றேன். பாகிஸ்தான் இங்கிலாந்து. ஆஸ்திரேலியாவை நீங்க பிக் பண்ணீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பிக் பண்ண முடியாது, இங்கிலாண்டை பிக் பண்ணா நியூசிலாண்டை பிக் பண்ண முடியாது, பிகாஸ் ஆஃப் தி சீடிங்ஸ். ஓகே, ஐடியலி நீங்க எல்லாரும் எல்லாரோடய ஆடுற மாதிரி இருந்தா ஐ வுட் ஹவ் ஆல்சோ செட் தட். ஸோ பார்ப்போம். ஒன்னே ஒன்று தான் சேஞ்ச் இருக்கு. இந்த குரூப்ல நான் சொல்றது நீங்க ஒத்துக்கிறீங்க. அந்த குரூப்ல வந்துட்டு நான் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொன்னேன், சாரி சவுத் ஆப்பிரிக்கான்னு சொன்னேன். நீங்க சவுத் ஆப்பிரிக்கான்னு சொன்னீங்க. நான் ஆஸ்திரேலியா தான் சொல்லியிருப்பேன். நான் ஆஸ்திரேலியா சொல்லாததுக்கு காரணம், ஆர்சிபி போன வருஷம் கப்பு ஜெயிப்பாங்கன்னு நான் சொன்னதுக்கு ஒரே காரணம் ஜாஷ் ஹேசல்வுட். நிறைய பேர் என்ன ட்ரால் பண்ணாங்க, ஏயா ஒரு பிளேயர் வந்துட்டா கப்பு ஜெயிச்சிருவாங்களா ஆர்சிபி அப்படின்னு. திருப்பியும் நான் அதே தான் சொல்றேன். ஜாஷ் ஹேசல்வுட் இல்ல, கம்மின்ஸ் இல்ல, ஜாம்பாவோட அவைலபிலிட்டி என்ன தெரியலன்றதுனால ஐ ஃபீல் சம்ஹவ் ஆஸ்திரேலியா மைட் மிஸ் அவுட். இல்ல ஆஸ்திரேலியா நான் விட மாட்டேன், ஏன்னா அவங்க பேட்டிங்கும் நல்லா இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. என்னோட 4 ப்ரெடிக்ஷனை நான் சொல்லிட்டேன். பிளாஸ்ட் விக்னேஷ் அவரோட 4 ப்ரெடிக்ஷனை சொல்லிட்டாரு. சூப்பர் எயிட்ஸ்ல ஸ்ரீலங்கா அன்பார்ச்சுனேட்டா கஷ்டப்படுவாங்க நான் சொல்லியிருக்கேன். அவரு முட்டெல்லாம் கொடுத்து பார்த்தேன் பீடா, அப்புறம் உங்க பக்கம் தான் வர வேண்டியிருக்குன்னாரு. ஐ வாண்ட் போத் ஆஃப் அஸ் டு பி ராங். இப்ப நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றது என்னன்னா, எங்களுக்கு தெரிஞ்சத, எங்க எக்ஸ்பர்டிஸ வாட் எவர் வி லிட்டில் நோ இன் கிரிக்கெட் வி ஆர் சேயிங். தட் டசன்ட் மீன் we are expecting bad things to happen to any team. இப்ப நாளைக்கு வந்துட்டு ஒரு ஓமான் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சான்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்ப வர நீங்க பாக்குறீங்க அப்படின்னா எங்களோட ஆனஸ்ட் எக்ஸ்பர்டீஸை கொடுக்கணும். இப்ப நானே பாகிஸ்தான் 2 இன்னிங்ஸ் சேர்த்து 170 சொல்றேன்னா, பாகிஸ்தான் வரும்னு சொல்றேன்னா அவர் காரணத்துக்காக சொல்றேன். அவரும் அதனாலதான் அவரோட எக்ஸ்பர்டீஸை சொல்றாரு. பாப்போம் என்ன நடப்போம். ரொம்ப 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 தொலைவில் இந்த வேர்ல்டு கப் இல்ல. ப்ரிவியூஸுக்கு, எல்லா மேட்ச் ப்ரிவியூஸுக்கும் உங்களோட வெல்வெட் விக்கி பிளாஸ்ட் விக்னேஷோட டெய்லி வந்து என்டர்டெயின் பண்ணுவோம். until we come back and entertain you with your very own Blast Vignesh. Thanks a lot and bye bye.